ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல்ல விக்னேஷ். ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ல ஆல்ரெடி ஒரு பார்ட் பார்த்தோம் இல்லையா? லாஸ்டா நான் அந்த வீடியோ தான் அப்டேட் பண்ணேன். சர்ச் அண்ட் இண்டிசஸ் பேஸ் பண்ணி இந்த பவர், இந்த கியூப், இந்த ஸ்கொயர் ரூட் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இது சிம்பிளிஃபிகேஷனோட செகண்ட் பார்ட். ஸோ நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இந்த வீடியோக்கு வந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதை பார்த்துட்டு வரும்போது ஒரு நல்ல கனெக்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ போதும் சிம்பிளிஃபிகேஷன் நான் இதோட எண்ட் பண்றேன். அண்ட் அடுத்த சாப்டர் என்ன அப்படிங்கறத நான் டெலிகிராம்ல அப்டேட் பண்ணியிருக்கேன். இங்க சொல்ல விரும்பல. நீங்க கண்டிப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன்ல ரொம்ப முக்கியமான டைப்பு. இது இல்லாத எந்த பேப்பரும் கிடையாது. ரயில்வேல எல்லா எக்ஸாம், நீங்க என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி, டெக்னீஷியன், ஜெய் எந்த எக்ஸாம்னாலும் அட்டன் பண்ணுங்க. கம்பல்சரி இதுல கொஸ்டின் ஒன்னாவது வரும். அதாவது போர்ட் மாஸ் கான்செப்ட். ஓகேவா? சோ போர்ட் மாஸ் கான்செப்ட் பேஸ் பண்ண சிம்பிளிஃபிகேஷனை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எல்லாமே லேட்டஸ்ட் கொஸ்டின்ஸா கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? சோ போர்ட் மாஸை பொறுத்த வரைக்கும் இந்த டைப் கொஸ்டினையும் வித்தவுட் பேப்பர் அண்ட் பென் மைண்ட்லயும் சால்வ் பண்ண முடியும். பட் சில கொஸ்டின்ஸ் காம்ப்ளிகேட்டடா ஆகும்போது, கொஸ்டின் ரொம்ப பெருசா இருக்கும்போது, நமக்கு வேலை அதிகமா இருக்கும்போது பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ற மாதிரியும் வரும். ஸோ எந்த இடத்துல நீங்க வித்தவுட் பேப்பர் அண்ட் பென் சால்வ் பண்ண முடியும், இல்ல எந்த இடத்துல பேப்பரே யூஸ் பண்ணாலும் கம்மி ஸ்டெப்ல எப்படி சால்வ் பண்ணலாம், அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ல ஸ்லோவா புரிய வைக்கிறேன். ஓகேவா? ஸ்லோவா போகும், வீடியோ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணும். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட சொல்யூஷன் பிடிஎஃப், அப்புறம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், வீக்லி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல, தென் உடனுக்குடன் அப்டேட்ஸ், வீடியோ சொல்யூஷன் பிடிஎஃப், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். லிங்க் கீழே கமெண்ட்ல பின் பண்ணிடுங்க. ஓகேவா? தென் நீங்க இன்னும் நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லேர்ன் வித் விக்னேஷ் ஃப்ரம் பிளே ஸ்டோர். ஸோ ஆப் ஐபோனுக்கான ஆப் ஆக்சுவலா ரெடி ஆயிட்டு இருக்கு. அது நினைச்சதை விட கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ண பிறகு மறக்காம இன்ஸ்டால் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும், அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கூட வாங்க. 200க்கும் மேல பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு எதெல்லாம் யூஸ் ஆகுதோ உங்க ப்ரிப்பரேஷனுக்கு நீங்க மறக்காம டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நான் ரயில்வேல இதுதான் படிக்கிறேன் அதுதான் படிக்கிறேன், நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய வீடியோ தான். ஓகேவா? அதுல எந்த டவுட்டுமே வேண்டாம். ஸோ இந்த டாபிக்லாம் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். ஓகே, இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன், டெலிகிராம்லயும் லிங்க்ஸ் இருக்கு. 1 by 1 பார்த்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகே, சோ ஸ்டார்ட் பண்ணுவோம். அது என்ன போர்ட் மாஸ், அது என்ன ப்ரோ ஒரு வேர்டா? இல்ல, ஸ்டெப்ஸ், அதாவது சீக்வன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போர்ட் மாஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க எப்படி இருக்கும், இந்த சிம்பிளிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 into 2 plus 10 divided by 5 minus 2, இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த கான்செப்ட் தெரியாதவங்க இந்த கொஸ்டின் எப்படி வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு 5 2s are 10 plus 10 divided by 5 minus 2 3 இப்படின்னு அவங்க ஒரு போக்குல பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்க ஒரு போக்குல பண்ணுவாங்க. சரி, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இதை ரெண்டு தான் மைனஸ் பண்ணணுமா? ஏன் இதை ரெண்டையும் டிவைட் பண்ணக்கூடாதா? அதே மாதிரி இதை ரெண்டு தான் மல்டிப்ளை பண்ணணுமா? ஏன் இந்த 2 plus 10 நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க மல்டிப்ளை பண்ணக்கூடாதா? இப்படிங்கிற டவுட் உங்களுக்குள்ளேயே நிறைய பேருக்கு வரலாம். அதாவது கான்செப்ட் தெரியாதவங்களுக்கு, போர்ட் மாஸ் பத்தி தெரியாதவங்களுக்கு, இல்லையா? சோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த 10 divided by 5 பண்ணிடுவாங்க, இல்ல சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிளஸ் மைனஸ் எல்லாம் பண்ணிடுவாங்க, கடைசியில மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்படி. பட் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்னு ஒண்ணு இருக்கு, சம் ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அதுதான் இந்த போர்ட் மாஸ். ஆக்சுவலா சொல்லணும்னா வி போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது என்ன போர்ட் மாஸ் அப்படிங்கிறது? வி போர்ட் மாஸ். வீனா விண்குலம்னு சொல்லுவாங்க. விண்குலம் உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்ததுன்னா பார். ஓகேவா? அதாவது அது என்ன பார். இப்போ சில கொஸ்டின்ஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. 5 minus 3 plus 2 into 7 divided by 1 இப்படி இருக்கணும். இந்த பார் இதுதான் விண்குலம்னு சொல்றது.
ஓகேவா? பட் இந்த பார் கொஸ்டின் வந்து கொஞ்சம் ரேரா தான் இருக்கும். சப்போஸ் உங்களோட எக்ஸாம்ல வந்தாலும் பி கேர்ஃபுல். ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வி. வி ஃபார் விண்குலம் ஆர் பார், தமிழ்ல மேல்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன வி போர்ட் மாஸ்? நீங்க இந்த மாடல், அதாவது இந்த டைப் ஆஃப் சிம்பிளிபிகேஷன் வந்தால் இந்த ஸ்டெப்ல தான் அந்த கொஸ்டினை நீங்க அப்ரோச் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப கான்செப்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம், அதுக்கப்புறமா நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் வி. அப்போ ஒரு கொஸ்டின்ல நீங்க பார் பார்த்துருக்கீங்க, இல்ல இந்த மாதிரி மேல ஒரு கோடு பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும்னு அர்த்தம். அடுத்தது என்ன? பிராக்கெட். பி ஃபார் பிராக்கெட். ஓகேவா? பிராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பிராக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான பிராக்கெட்லாம் இருக்குங்க. அதாவது இப்படி ஒரு பிராக்கெட் இருக்கும், இப்படி ஒரு பிராக்கெட் இருக்கும், இப்படி ஒரு பிராக்கெட் இருக்கும் இல்லையா? பொதுவா சிம்பிளிபிகேஷன்ல நம்ம இந்த பிராக்கெட் எல்லாமே பார்ப்போம். இதை நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்னு சொல்லுவோம். ஸ்கொயர் பிராக்கெட்னு சொல்லுவோம். இதை நம்ம கர்வி பிராக்கெட்னு சொல்லுவோம். கர்வா இருக்குல்ல, கர்வி பிராக்கெட். அண்ட் இதை நம்ம ரவுண்ட் பிராக்கெட்னு சொல்லுவோம். ஒரே கேள்வியிலேயே எல்லா பிராக்கெட்டுமோ நீங்க பாப்பீங்க, இல்ல சில கேள்வியில எல்லாம் வெறும் ஒரே பிராக்கெட் பாப்பீங்க. ஓகேவா? பட் இந்த ஸ்டெப்ல தான் கொண்டு போவாங்க பிராக்கெட்டையும். இந்த ஸ்டெப்ல, அதாவது எடுத்த உடனே வெளியே இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கும், அதுக்குள்ள இந்த கர்வி பிராக்கெட் இருக்கும், அதுக்குள்ள இந்த ரவுண்ட் பிராக்கெட் வந்து இருக்கும். ஓகே, இதுதான் ஸ்டெப் நம்பர் 2. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த ஸ்டெப்ப, அதாவது ஃபர்ஸ்ட் பார் இருந்தா அதை சால்வ் பண்றது. அடுத்த ஸ்டெப் என்ன? சாரி, பிராக்கெட்ஸ். பிராக்கெட்ஸ் இருந்ததுன்னா அந்த பிராக்கெட்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அதை நான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும், செகண்ட் சால்வ் பண்ணணும்னு சொல்றேன். பார்ப்போம், கொஸ்டின் பார்க்கும்போது. தேர்ட் ஒன் ஆஃப். ஆஃப்னாலும் இந்த ஆர்டர்னாலும் இல்ல இன்டூனாலும் ஒண்ணுதான். இன்டூ மார்க் இருக்குல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே ஒரு கொஸ்டின் ரெடி பண்றேன். 5 ஓகேவா? இப்போ 5 minus 3 பார் இருக்கு. ஓகே, into 2 of 3 divided by 2 இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். சோ நான் என்ன ஆர்டர் சொன்னேன் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது இந்த பார் இல்லையா, அதாவது விண்குலம் அப்படின்னு சொன்னல, விண்குலம். அதை அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிடணும். ஓகேவா? அதுக்கப்புறமா நான் என்ன சொன்னேன்? ஆஃப். அப்ப அந்த 2 of 3 இதை தான் நீங்க அடுத்து சால்வ் பண்ணணும். ரைட்டா? நீங்க பிராக்கெட் இந்த மாதிரி அடுத்தடுத்து நீங்க பண்ணிட்டே. சரி, நெக்ஸ்ட் ஆஃப். டிவிஷன் எல்லாருக்குமே தெரியும். டி ஃபார் டிவிஷன். டிவிஷன் வகுத்தல். சோ விண்குலம் இருந்தா அதை பாக்குறீங்க, பிராக்கெட்ஸ் இருந்தா அதை சால்வ் பண்றீங்க, அடுத்து ஆஃப் இருந்தா அதை சால்வ் பண்றீங்க, நாலாவதா டிவிஷன் இருந்தா டிவிஷனை நீங்க சால்வ் பண்றீங்க. ரைட்டா? ஃபிஃப்த் ஒன் மல்டிப்ளிகேஷன். ஏன்னா இந்த மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன்லாம் உங்களுக்கே தெரியும் நான் நம்புறேன். மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ் பெருக்கல் இல்லையா, இன்டூ. தென் அடிஷன் இருந்தா அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ஒரே ஒரு சின்ன விஷயம், இந்த 6வது 7வது இருக்குல்ல, அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன், இதுக்கு ஒரு ஆர்டர்னு இல்லைங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அடிஷன் தான் பண்ணணும், சப்ட்ராக்ஷன் தான் பண்ணணும் இல்ல. ஃபர்ஸ்ட் சப்ட்ராக்ஷன் எல்லாம் பண்ணலாம், அடிஷன் இந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்ணிக்கலாம். இந்த 6th and 7th ஸ்டெப் மட்டும். மத்தபடி நீங்க மைண்ட்ல வைக்க வேண்டியது இந்த போர்ட் மாஸ். ஏன்னா வி உங்களுக்கு அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது, கொஸ்டின்ஸ்ல ரேர் தான். பட் இந்த போர்ட் மாஸ் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் உங்க மைண்ட்லயே இருக்கும். பிராக்கெட், ஆஃப், டிவைட், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். இங்கிலீஷ்லயே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, ஸ்டெப் பை ஸ்டெப் போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கொஸ்டின் வந்து ஆப்ஷன் மெத்தட் வேண்டாம். ஃபர்ஸ்ட் 1 or 2 கொஸ்டின் வந்து நான் பொறுமையா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டெப்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே மைண்ட்ல சால்வ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வரேன். இங்க பாருங்க, சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்க மைண்ட்லயே அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்களேன், நான் சொன்ன ரூல் படி ஃபர்ஸ்ட் நீங்க பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். கரெக்டா? பிராக்கெட் உள்ள இருக்கிற ஆபரேஷனை மட்டும் பண்ணுங்க. பிராக்கெட் உள்ளேயும் சைன் வருதே ப்ரோ, அதுக்கும் ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்க.
இப்போ பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு, இன்டூ இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, மாஸ், போர்ட் மாஸ்ல மாஸ், மல்டிப்ளிகேஷன் அப்புறம் தான் சப்ட்ராக்ஷன் இல்லையா. அப்ப நீங்க மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். சி அப்ப இங்க என்ன இருக்கு, 24 minus 6 into 3. 6 into 3 என்ன 18. 24 minus 18 என்ன வரப்போகுது 6. அப்ப அந்த பிராக்கெட் ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா 6 தான் நமக்கு கிடைக்குது இல்லையா. அப்ப என்ன வரும், 6 plus 18 divided by 3. 18 divided by 3 தான் அடுத்து பண்ணுவீங்க, ஏன்னா போர்ட் மாஸ் படி ஆஃப்க்கு அடுத்து வரது டிவைட். 18 divided by 3 என்ன 6. அடுத்து நீங்க பண்ண வேண்டியது ஆட் இல்ல, மல்டிப்ளிகேஷன். 6 into 2 என்ன 12. இந்த பிராக்கெட் எவ்வளவு க்ளோஸ் பண்ணீங்க 6. அப்ப 6 plus 12 என்ன 18. ஆப்ஷன்ஸ். ஓகே, சோ இது வித்தவுட் பேப்பர் அண்ட் பென்னும் உங்களால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு காட்டேன். ஓகேவா, சரி. நார்மல் மெத்தட்லயும் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணியே காட்டுறேன். 24 minus 6 into 3 plus 18 divided by 3 into 2 இல்லையா. பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்றீங்கன்னா பெரிய கொஸ்டினுக்கு யூஸ் பண்ணுங்க, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்றேன். பேப்பர் பென் நீங்க யூஸ் பண்ணாலும் ஒவ்வொரு தடவையும் அப்படியே எல்லா ஸ்டெப்பையும் எழுதாதீங்க, சில ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ண பாருங்க. போர்ட் மாஸ் அப்படிங்கிறது மைண்ட்ல இருக்கா, ஓகேவா. அப்புறமா நீங்க பண்ண வேண்டியது அந்த ஸ்டெப்பை கட் பண்ண பாருங்க. இப்ப அந்த பிராக்கெட்டை தான் நீங்க க்ளோஸ் பண்ணணும். 6 3s are 18 அப்படியே பண்ணலாம்ல. 24 minus 18 என்ன வரப்போகுது, 24 minus 18 6. சரி, அடுத்து என்ன, இப்ப இது க்ளோஸ், இதை கொஞ்ச நேரத்துக்கு பார்க்காதீங்க இல்லையா. 18 டிவைட் இருக்கு, மல்டிப்ளை இருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு டி, டிக்கு அப்புறம் தான் எம். அப்போ 18 divided by 3 என்ன வரும் 6. அடுத்து இன்டூ 6 into 2 என்ன 12. அப்போ 6 ஏற்கனவே இங்க இருக்கு, இங்க ஒரு 12 இருக்கு, 6 18 இல்லையா. பண்ணுவாங்க ஒரு ஒரு ஆபரேஷனுக்கும் ஒரு ஸ்டெப், அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதையும் பார்ப்போம், ஃபர்ஸ்ட் மைண்ட்ல சால்வ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம், தென் சால்வ் பண்ணலாம். ஓகே, பேப்பர் பண்ணி. சரி, பிராக்கெட் தான். பிராக்கெட்லயே நிறைய பிராக்கெட் இருக்கா, நான் சொன்ன ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு, ரவுண்டு பிராக்கெட் இருக்கு, ஃபைன். உள்ளுக்குள்ள இருக்கிற பிராக்கெட்ல இருந்து க்ளோஸ் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள என்ன பிராக்கெட் இருக்கோ அதை சால்வ் பண்ணி அப்படியே வெளியே வர பாருங்க. சரி, இப்போ உள்ள என்ன இருக்கு, 2 plus 1 3, அது ஈஸி இல்லையா. டிவைட் இருக்கு, ஆட். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது டிக்கு அப்புறம் தான் ஏ இல்லையா, டிவிஷனுக்கு அப்புறம் தான் அடிஷன். ஸோ 3. 12 divided by 3 என்ன வரப்போகுது 4 இல்லையா. அதே மாதிரி பிளஸ் இருக்கு, இன்டூ இருக்கு, இதை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டா 4 வருது. மல்டிப்ளைக்கு அப்புறம் தான் ஆட் 8 அப்போ இல்லையா. 4 into 2 8, இங்க ஒரு 4. 4 plus 8 என்ன வரப்போகுது 12 இல்லையா. அப்போ இதை ஃபுல்லா நான் சால்வ் பண்ணிட்டேன், எனக்கு வரக்கூடியது என்ன 12. 60 minus 12 என்ன 48. ஆப்ஷன். ஸோ வித்தவுட் பேப்பர் அண்ட் பென் உங்களால சால்வ் பண்ண முடியும்னு சொல்ல வரேன். சரி, இருக்கலாம், சப்போஸ் பிகினர்ஸ் இருக்கலாம், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், அவங்களுக்காக நார்மல் மெத்தட சொல்றேன், நோ ப்ராப்ளம். அகைன் கொஸ்டினை காப்பி பண்ணியே சொல்றேன். 60 minus 12 divided by 2 plus 1 plus 4 into 2 இல்லையா. இங்க ரெண்டு பிராக்கெட் இருக்கு, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள இருக்கிற பிராக்கெட்ல இருந்து க்ளோஸ் பண்ணிட்டே வாங்க, பட் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ண பாருங்க. ரைட், இங்க 3 12 அடுத்து இந்த 3, அதாவது இதை க்ளோஸ் பண்ணி நீங்க 3 வெளியே எடுத்துட்டு வந்த பிறகு என்ன நடக்குது, டிவைட் இருக்கு, பிளஸ் இருக்கு, இன்டூ இருக்கு. டிக்கு அப்புறம் தான் எம், எம்முக்கு அப்புறம் தான் ஏ இல்லையா. அதாவது ஃபர்ஸ்ட் டிவைட், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன். டிவைட் ஃபர்ஸ்ட் பண்ணணும். 12 divided by 3 என்ன 4. அதே மாதிரி இந்த 4 into 2 என்ன வரும் 8. இங்க ஒரு 4 பிளஸ் இங்க ஒரு 8 என்ன, இது மொத்தமும் க்ளோஸ் ஆயிடுது, 12ன்னு வருது. இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு 60. ஸோ 60 minus 12 என்ன வரப்போகுது உங்களுக்கு 48. ஓகேவா, அப்படியே போவோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். குவாலிட்டி கொஸ்டின்ஸ் வெயிட்டிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சி, பிராக்கெட்லயே ரெண்டு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஒரே ஒரு பிராக்கெட். அப்புறம் என்ன பார்த்தோம், ரெண்டு பிராக்கெட். இங்கேயும் என்ன பார்க்கணும், ரெண்டு பிராக்கெட். சி, இதையும் மைண்ட்ல சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாமா. எஸ், தனித்தனியா பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க. இது இங்க உள்ளுக்குள்ள பிராக்கெட் இல்ல, ரெண்டு தனித்தனி பிராக்கெட் இருக்கு இல்லையா. இங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்துச்சு பிராக்கெட், இங்க தனித்தனியா இருக்கு. தனித்தனியா நீங்க சால்வ் பண்ணுங்க, பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணுங்க. ஏன்னா இங்க விக்கு வேலை இல்லை, விண்குலம் இல்லவே இல்லை. சரி, இப்போ அந்த 16 divided by 8 பண்ணீங்கன்னா என்ன வரப்போகுது 2, அதோட பிராக்கெட் க்ளோஸ். ரைட், இங்க ஃபர்ஸ்ட் டிவைட் தான் பண்ணி ஆகணும், அதான் ரூல். 27 divided by 3 என்ன 9.
அப்புறம் இன்டூ தான் 6 9s are 54 54 plus 2 56 ரைட் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு 56 இங்க என்ன இருக்கு இங்க ஒரு 10 56 minus 10 என்ன 46 12 plus 46 12 plus 46 என்ன வரும் 58 ஸோ ஒன்ஸ் நீங்க கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா ஈஸி ஸோ மைண்ட்லயும் சால்வ் பண்ண முடியும் பட் கொஞ்சம் கால்குலேஷன்ல நீங்க கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஓகேவா சப்போஸ் மைண்ட்ல சால்வ் பண்ண முடியல நான் அவங்களுக்கு சொல்றேன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க வரும் 12 plus 6 into 27 divided by 3 plus 2 சரி இடம் இல்லாததால இதை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிடலாமே ஓகே சரி 16 divided by 8 பண்ணீங்கன்னா 2 வரப்போகுது into 5 ஸோ இதை க்ளோஸ் பண்ண போறீங்க 9 அடுத்து 6 9s are 54 54 plus 2 என்ன 56 வரப்போகுது மைனஸ் இதை நீங்க தனியா தான் பண்ணணும் ஏன்னா இன்டூ ஃபர்ஸ்ட் இல்லையா தென் 12 plus இப்போ நான் சொன்ன மாதிரி அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் நீங்க எப்படினாலும் பண்ணலாம் நோ ப்ராப்ளம் இப்போ இங்க இதை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி கூட அதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க இல்ல ஃபர்ஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணி கூட ஆட் பண்ணுங்க 56 minus 10 என்ன 46 46 plus 12 என்ன வரப்போகுது எப்படி போனாலும் ஆன்சர் ரிமைன்ஸ் தி சேம் நெக்ஸ்ட் क्वेश्चन நான் போறேன் 57 minus பிராக்கெட்டுக்குள்ள பிராக்கெட் அதுக்குள்ள பிராக்கெட் நோ ப்ராப்ளம் ஓகே சால்வ் பண்ணி பார்க்கலாமா இதையுமே மைண்ட்ல சால்வ் பண்ணி பார்க்கலாமா மைண்ட்ல சால்வ் பண்ணி பாருங்க அதுல வர கான்ஃபிடென்ட்டே வேற ஸோ உள்ளுக்குள்ள இருந்து க்ளோஸ் பண்ணுவோம் 40 divided by 5 என்ன வரப்போகுது 8 17 minus 8 என்ன வரப்போகுது 9 அப்போ இந்த கம்ப்ளீட் பிராக்கெட் க்ளோஸ் உங்களுக்கு கிடைக்கிறது என்ன 9 9 வெளியே வந்துருச்சுன்னா மைனஸ் ஃபர்ஸ்ட் பண்ணுவீங்களா டிவைட் ஃபர்ஸ்ட் பண்ணுவீங்களா டிவைட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவீங்க 9 divided by 9 என்ன 1 அப்ப இது ஃபுல்லா க்ளோஸ் மைனஸ் 1 ஸோ இது ஃபுல்லா நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் 1 வருது அடுத்து டிவைட் இருக்கு மைனஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது டிவைட் இல்லையா 72 minus 72 divided by 3 என்ன வரும்போது 24 minus 1 என்ன 23 அப்ப இது ஃபுல்லா எனக்கு காலி ஆயிடுச்சுன்னா கடைசியில எனக்கு கிடைக்க போறது 23 இல்லையா சரி 82 minus 23 சப்போஸ் 82ல 22 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரப்போகுது 60 இன்னொன்னு மைனஸ் பண்ணீங்கன்னா 59 இல்லையா அப்போ ஃபைனலா இது ஃபுல்லா போயிடுச்சுன்னா 57 மட்டும் தான் இருக்க போகுது மைனஸ் ஒரு 59 இருக்க போகுது அது உங்களுக்கு என்ன கொடுக்கும் -2 தரும் ஆப்ஷன் நல்ல விஷயம் ஸோ பேப்பர் பென் யூஸ் பண்ணாலும் ஸ்டெப்ஸை கம்மி பண்ணுங்க அப்பதான் மிஸ்டேக்ஸ் இல்லாத இருக்கும் மிஸ்டேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த போர்ட் மாஸ் கொஸ்டின்ல எப்பயுமே இருக்கு ஓகேவா ஸோ நீங்க குரூப் டி ஆர் ஏதாவது ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல கோர்ஸ் செலெக்ஷன் கோர்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஆல்ரெடி நிறைய செலெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ நம்ம கோர்ஸ் டீட்டெயிலாக நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன் ரைட் நவ் நான் மேத்ஸ் ரீசனிங் அண்ட் சயின்ஸ் எடுக்கிறேன் சிஏபிடிஎஃப் டெலகிராம்ல வந்துடும் ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி 0 லெவல்ல தான் கோர்ஸ்லயும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோஸ் வேற அந்த வீடியோஸ் வேற நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க கண்டிப்பா செலெக்ஷன் ஆகும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எந்த நாலேஜும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை கோர்ஸ் 0 லெவல்ல தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ நானே இந்த எல்லா சப்ஜெக்ட் எடுக்கிறதுனால ரெக்கார்டட் கிளாஸஸ் தான் டெய்லி லைவ் கிளாஸஸ்லாம் கிடையாது சண்டே லைவ் ஃபார் மோட்டிவேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஷன் ஓகே கான்செப்டுவலா கொண்டு போயிருப்பேன் இந்த பெரிய பெரிய ஃபார்முலா டஃப்பான மெத்தட் வளன்னு பேஜுக்கு பேஜ் சொல்யூஷன் இது எதுவுமே இருக்காது ஷார்ட்டா இருக்கும் ஸ்டெப்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் மைண்ட்ல அடிக்கவும் நீங்க ஒன்ஸ் கொஞ்சம் வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க லாஜிக்கல் ஷார்ட்கட்ஸ் இருக்கும் ட்ரிக்ஸ் இருக்கும் கொஸ்டினை உங்களால செகண்ட்ஸ்லயே சால்வ் பண்ண வைக்க முடியும் என்னால கோர்ஸ்ல அதான் பண்ணியிருக்கேன் கொஸ்டின்ஸ் வந்து வைட் வெரைட்டிங்க குரூப் டி ப்ரிப்பேர் பண்றீங்க வெறும் குரூப் டி கொஸ்டின் மட்டும் இருக்கும்னு நினைச்சு போகாதீங்க கோர்ஸ் பை பண்ணாதீங்க ஏன் இவ்வளவு எக்ஸாமோட கொஸ்டினை டைப் வைஸ் சாப்டர் வைஸ் லெவல் வைஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதுல எஸ்எஸ்சில இருந்து ஆர்ஆர்பில இருந்து எல்லா கொஸ்டினும் இருக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷ கொஸ்டின் உங்களுக்கு கோர்ஸ் வீடியோஸ்ல கம்ப்ளீட் ஆகும் ஓகேவா பாருங்க ஸோ கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க வேற எங்கேயாவது மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க ஓகே இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நான் கோர்ஸ் வீடியோஸ்ல யூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க வீடியோஸ்ல பார்த்து பழகி ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்பதான் செலெக்ஷன் ஓகேவா ஸோ எப்படி பை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் ஸ்பீடா சொல்லிடுறேன் ஒன்ஸ் ஆப்பை லாகின் பண்றீங்க இல்லையா உள்ள வந்த உடனே பெய்டு கோர்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் பெய்டு கோர்ஸ்க்குள்ள வாங்க ஃபர்ஸ்ட் கோர்ஸ் நான் இதை தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல மேத்ஸ்
ரீசனிங், சயின்ஸ் மூணுமே இருக்கும். செகண்ட் கோர்ஸ்ல மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் இருக்கும். தேர்ட் கோர்ஸ்ல வெறும் சயின்ஸ். மற்றபடி இதுல என்ன கண்டென்ட் இருக்கோ அதே தான் நீங்க இதுலயும் பார்ப்பீங்க. கண்டென்ட்ல வேரியேஷன் இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் வேரி ஆகும். வித் ஆஃபர் கூப்பன் இருந்துச்சு அப்படின்னா 1500 உங்களுக்கு இந்த கோர்ஸ் கிடைக்கும். 2 years வேலிடிட்டி. ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு 899லயும் அண்ட் இது உங்களுக்கு 699லயும் தனித்தனியாக கிடைக்கும். ஸோ எப்படி பை பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கோர்ஸ்னா ஃபர்ஸ்ட் கோர்ஸ், அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். சரியா? கூப்பன் டிஸ்பிளே ஆகும் இந்த இடத்துல ஆஃபர் இருக்கும்போது. ஸோ டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி பை நவ் கொடுங்க. டிஸ்கவுண்ட் அப்ளை ஆயிரும். பே ஆன்லைன். ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஒன்ஸ் பேமெண்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ண உடனே மை கோர்ஸ்ங்கிற ஆப்ஷன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸ் இருக்கும். ஒரு வீடியோ இருக்கு, ஹவு டு கெட் செலக்ஷன் வித் த கோர்ஸ் அப்படின்னு. கோர்ஸ் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வீடியோ அதுவாக தான் இருக்கும். 1 hour வீடியோ. அதுல கோர்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கணுங்கிறத டீட்டெயிலாக சொல்லிடுவேன். ஸோ வாங்குறதுக்கு முன்னாடியும் அந்த வீடியோ பாருங்க, இல்லை வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுல சொல்லி இருக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் வரேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். கொஞ்சம் லென்த்தி கொஸ்டின்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்ல ஷார்ட்டான கொஸ்டின்ஸையும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டினையும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பிராக்கெட்டுக்குள்ள பிராக்கெட் நிறைய இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பிராக்கெட்டா நம்ம க்ளோஸ் பண்ணணும். உள்ளுக்குள்ள இருந்து வரணும் இல்லையா? சரி, இந்த 2 பிராக்கெட்டை நீங்க க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஃபிளவர் பிராக்கெட்னு சொல்லுவோம், கர்வி பிராக்கெட்னு சொல்லுவோம், அதை க்ளோஸ் பண்ணணும். 36 6ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 6. 9 டிவைடட் பை 3 என்ன ஆகுது? 3. 6 plus 3 என்ன? 9. 9 minus 3 என்ன? 6. அப்போ இது ஃபுல்லா கட்டு. மொத்தமா உங்களுக்கு என்ன வருது? 6. 1/6 into 6 என்ன? 6க்கு 6 கேன்சல். இது ஃபுல்லா க்ளோஸ். இங்க இருந்து இது வரைக்கும் க்ளோஸ். எனக்கு கிடைக்கிறது என்ன? 1. 1 plus 18 என்ன? 90. பார்க்க எப்படி இருக்கு பாருங்களேன். கொஸ்டின்ல ஒண்ணுமே இல்லை. டெட் ஈஸி, சிம்பிள் கொஸ்டின் இல்லையா? சரி, இதுலயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மறுபடியும் எழுதுனா டைம் தான் வேஸ்ட் ஆகும் இல்லையா? எஸ். இப்போ அந்த 36 டிவைடட் பை 6 நான் பண்ணும்போது எனக்கு 6 வருது. 9 டிவைடட் பை 3 பண்ணும்போது எனக்கு 3 வருது. பிளஸ் இருக்க போது, இங்க -3 இருக்க போது. +3 -3 இப்படியே கட்டு. ஓகேவா? இங்க 1/6க்கு இன்டூ 6 இது அப்படியே கட்டு. ஸோ இந்த ஃபுல்லா க்ளோஸ் ஆனால் உங்களுக்கு கடைசியில இருக்கிறது 1 தான். ஆல்ரெடி ஒரு 18 வேற இங்க இருக்கு. ஸோ என்னோட ஃபைனல் ஆன்சர் என்ன? 19. அந்த 19 தான் ஆப்ஷன். ஓகே, சிம்பிள் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். சிம்பிளிஃபைடு வேல்யூ ஆஃப் த எக்ஸ்பிரஷன் ஒரே ஒரு ட்விஸ்ட், ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ ஆஸ் யூஸ்வல் தான் ஒவ்வொரு பிராக்கெட்டா தனித்தனியாக க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா 5 தான் வரும். அதுக்கப்புறம் இங்க என்ன பண்ணுவீங்க? 2 into 5 10. அப்போ இது ஃபுல்லா சால்வ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிறது என்ன? 10 இல்லையா? நீங்க இந்த ஒரு கொஸ்டினை மட்டும், அதாவது இந்த ஒரு லைனை மட்டும் உங்களோட ரஃப் பேப்பர்ல எழுதிக்கோங்க. எழுதிட்டு நீங்க இந்த மாதிரி ஸ்டெப்ஸை கட் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? 3 ஸ்கொயர் என்ன? 9. 9 plus 5 என்ன வரப்போகுது? 14. 14, அதாவது இது ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடியது 14. அவசரப்பட்டு 14 minus 10 பண்ணிடாதீங்க. ஏன்னா இங்க இருக்கிறது என்ன? இன்டூ. மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் மைனஸ் ஆட் பண்ணணும். ஸோ பி சேஃப். சரி, அடுத்து இங்க வாங்க. 18 plus 6 என்ன? 24. 24 வெளியே வந்துச்சுன்னா 24 divided by 3 என்ன? 8. 8 into 2 16. 16 minus 4 12. அப்போ இது ஃபுல்லா எனக்கு கட் ஆச்சுன்னா கடைசியில எனக்கு என்ன கிடைக்கும்? 12. க்ளோ பண்ண பிறகு ஃபைனலா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 12. பிராக்கெட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்டூ 14 minus 10. ஓகே, 12 10s are 120, 12 4s are 48, 168. 168 minus 10 என்ன? 158. 158 எங்க இருக்கு ஆப்ஷன். ஸோ கொஸ்டின் லென்த்தியா இருந்தாலும் ஸ்டெப்ஸை கட் பண்ண பாருங்க. அந்த ஒரு லைன் கொஸ்டின் தாராளமா ரஃப் பேப்பர்ல எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மினிமம் ஸ்டெப்ஸ்ல ஆன்சரை கண்டுபிடிக்க பாருங்க. டைம் நல்லா சேவ் ஆகும். ஓகேவா? சோ இந்த கொஸ்டினுக்கு நான் எப்படி மைண்ட்லயே பண்ணுவாங்கிறதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டீடைல் மெத்தட் சொல்றேன். இப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. பிராக்கெட் அடுத்து என்னன்னு சொன்னா ஆஃப். இந்த ஆஃப் இருக்கா? ஆஃப் நீங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு. 5 2s are 10, 10 plus 1 11/5 இல்லையா? இங்க 11/5, இங்க 7/11. ஆஃப்னா மல்டிப்ளை, வேற ஒன்றும் இல்லை. அப்ப இந்த 11க்கு இந்த 11 கட்டா, அப்ப இங்க 7/5, இங்க 7/5 இருக்குமா? நான் என்ன சொன்னேன்? 7/5 இது டிவைட்ல இருக்கும்போது இன்டூ ஆனா 5/7 ஆயிடும்.
அப்ப 7/5 into 5/7 என்ன எல்லாமே கேன்சல் ஆகிட்டு லாஸ்ட்ல உங்களுக்கு என்ன ரிமைனிங் இருக்கும் 1. அப்ப இது மொத்தமா க்ளோஸ், கீழே உங்களுக்கு என்ன இருக்க போது 1, அவ்வளவுதான். அப்ப 14/1. இந்த 14க்கு இந்த 14 கட் ஆயிட்டு லாஸ்ட்ல உங்களுக்கு என்ன இருக்கும் 5 மட்டும் தான் இருக்கும். கொஸ்டின்ல ஒண்ணுமே இல்லை, உங்களை கன்ஃபியூஸ் பண்ண மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இருந்தாலும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாவே சொல்லிடலான் இருக்கேன், ஏன்னா கொஸ்டின் நல்லா குவாலிட்டியாவே இல்லையா. 14 அந்த 7/5 divided by 7/11 ஆஃப்னா இன்டூ, ஓகேவா, 11/5. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த 11க்கு இந்த 11 கட்டு இல்லையா. அடுத்த ஸ்டெப்ல இது இன்டூ ஆகும்போது, அதாவது இதை மட்டும் க்ளோஸ் பண்றேன், 7/5 இன்டூ 5/7 இப்படி ஆயிரும். 7க்கு 7 கட்டு, 5க்கு 5 கட்டு. அட்லாஸ்ட் இது எல்லாமே கட் ஆயிட்டு லாஸ்ட்ல உங்களுக்கு 1 மட்டும் தான் ரிமைனிங் கீழே இருக்கும், டினாமினேட்டரா இருக்கும். ஓகேவா? தென் என்ன பண்ணுவீங்க, இந்த 14க்கு 14 கட்டு, லாஸ்ட்ல இருக்கிறது 5. That's all. Okay. So அந்த கொஸ்டின் பாருங்களேன், கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. பாத்துலாமா? இப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க, 0.01 ஆஃப் பி. பியோட வேல்யூ என்னங்கிறது கேள்வி. சரி, எப்படி பார்த்தாலும் நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட சால்வ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஆன்சர் மேக்ஸிமம் ஆப்ஷன்லயே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இப்ப இங்க பாருங்களேன், இங்க உங்களுக்கு கொடுத்த ட்விஸ்டே இதுதான். பாயிண்ட்ல பார்த்ததுமே பொதுவா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடும். ஐயோ டெசிமல்ல கொடுத்துருக்காங்க. சி, இங்க என்ன இருக்கு, 8.5 divided by 0.25. மேல 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு, கீழே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தா அதை ரிமூவ் பண்ண என்ன பண்ணுவோம், இன்டூ 100 பண்ணலாம். ஏன்னா அந்த 00 வந்து பாயிண்ட் எடுத்துரும். 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்டூ 1000 இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ நான் 8.5 divided by 0.25 இன்டூ 100 கீழேயும் மேலேயும் பண்ணனா மேல என்ன ஆயிடும் 850, கீழே என்ன வந்துடும் 25. 850 divided by 25 பண்ணுங்க, கால்குலேஷன் தான். கால்குலேஷன் மைண்ட்ல சால்வ் பண்ணுங்க. 850 by 25. 25 3s are 75, ரிமைனிங் ஒரு 100 வரும், 4s are. அப்போ 34. இதை நான் அப்படியே சால்வ் பண்ணனா எனக்கு வரக்கூடியது 34. கரெக்டா அது மைண்ட்ல இருக்கட்டும், 34 மைண்ட்ல இருக்கட்டும். தென் இது இன்டூ ஆனா ஃபிராக்ஷன் உல்டா ஆகும்னு சொன்னேன். உல்டா ஆச்சுன்னா 3க்கு 3 கட் ஆகிட்டு 26 வரும். அப்ப இங்க 34, அங்க ஒரு 26. 34 பிளஸ் 26 என்ன வரப்போது 60. அப்போ இது ஃபுல்லாவே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், எனக்கு கிடைக்கிறது 60. அடுத்து ஆஃப் இருக்கு 60 into 3/50. ஓகே, அந்த 0க்கு அந்த 0 கட் ஆயிடுச்சுன்னா 6 3s are 18, 18/5. அப்போ ஃபுல்லா க்ளோஸ் பண்ணா 60 into 3/50. அந்த 0க்கு 0 கட் பண்ணீங்கன்னா 6 3s are 18, 18/5 கிடைக்கும் இல்லையா. அப்ப இதை ஃபுல்லா நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், எனக்கு கிடைக்கிறது என்ன 18/5 equal to 0.01 of p. p மட்டும் இங்க இருக்கட்டும் அப்படின்னா இது என்ன ஆயிடும் 18 divided by 5 into 0.01 என்ன வரப்போகுது 0.05 is equal to p. ரைட், அதே மாதிரி பாயிண்ட் ரிமூவ் பண்ண மேலேயும் இன்டூ 100 கீழே இன்டூ 100 பண்ணீங்கன்னா 1800/5. 5 3s are 15, 6 are 0. 360 உங்களுக்கு கிடைக்கும். ஆப்ஷன் டி. இங்க நான் என்ன பண்ணிருக்கேன், இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தடையாவே இருக்கும். மற்றபடி இது வந்து பாத்தீங்கன்னா 3 மேல போயிடும், 3க்கு 3 கேன்சல், 26 தான். இது ஒண்ணுமே இல்லை, which is nothing but இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா லாஸ்ட்ல உங்களுக்கு என்ன வரும்னா 850/25. அவ்வளவுதான், இதுல ஒண்ணுமே கிடையாது. இதை நீங்க ஃபர்தரா கேன்சல் பண்ணீங்கன்னா 25 3s are 75, ரிமைனிங் 100 ஆயிடும், 25 4. ஸோ இது மட்டும் 34. 34 பிளஸ் 26. இதுக்கப்புறமா கொஸ்டின் ஈஸி, உங்களாலேயே சால்வ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் கொஞ்சம் ஈஸி கொஸ்டினே கொடுத்துருக்கேன். ஓகே, சேலஞ்சாவே பண்ணு, நல்லா இருக்கு கொஸ்டின், நல்லா இருக்கு, இதை நீங்க சால்வ் பண்ணுங்க. எப்படியும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல ஆன்சர் பண்றீங்க, சந்தோஷமா இருக்கு. நீங்க யாராவது ஸ்ட்ரகிள் பண்ணா அடுத்த வீடியோல நான் இதை கொண்டு வருவேன், சரியா, நோ ப்ராப்ளம். அதே மாதிரி பண்ணுங்க. பிராக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 பிராக்கெட்ஸ் இருக்கு. சேஃபா பிராக்கெட்டுக்குள்ள டிவைடு ஃபர்ஸ்ட் வரும்,
ஏன்னா ஆஃப் இல்லை, டிவைடு ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். தட்ஸ் இட். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். எல்லாமே ஃபிராக்ஷன். சரி இருக்கட்டுமே. ஃபர்ஸ்ட் இந்த இம்ப்ராப்பரை ப்ராப்பரா மாத்திக்கோங்க. இங்க என்ன வரப்போகுது? 5 2 சார் 10, 10 plus 1 11/2. ஸோ இது வந்து 11/2 இல்லையா? தென் 3 2 சார் 6, 6 plus 1 7/3. எவ்வளவுதான். இதை பண்ணீங்கனாலே உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் இல்லையா? அடுத்து உள்ளுக்குள்ள இருக்கிற பிராக்கெட்ல இருந்து வரணும். உள்ளுக்குள்ள இருக்கிற பிராக்கெட்ல இருந்து வாங்க. 2 வந்து 4 ஸ்டார் போயிடும், 4/3 இல்லையா? ஸோ இது மைனஸ். ஷார்ட்டா ஓரளவுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நான் டீடைலா பண்றேன். இப்போ கொஸ்டின் என்னோட கன்வீனியன்ஸ் நான் எப்படி மாத்திட்டேன்? 11/2 அது என்ன மைனஸ் தானே, மைனஸ் பிராக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 7/3 டிவைடட் பை 3/4 minus 4/3. ஓகே. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளையும் பண்ணுவோம். அந்த மாதிரியோ மெத்தட் இருக்கு. இல்லை நீங்க எல்சிஎம் எடுத்தோம் பண்ணலாம், எப்படினாலும் நீங்க பண்ணலாம். அந்த மெத்தட் எப்படின்னா, இதை கிராஸ் பண்ணுவாங்க, இதை கிராஸ் பண்ணி மேலே எழுதிடுவாங்க, இதை கிராஸ் பண்ணி கீழே எழுதிடுவாங்க. இல்லைன்னா இதை நீங்க எல்சிஎம் எடுத்து நம்ம சாதாரணமா பண்ணுவோம் இல்லையா? அந்த மெத்தட்லயும் நீங்க பண்ணலாம். ஆன்சர் வந்து ரெண்டுத்துக்கும் ஒன்னா தான் வரப்போகுது. 4 into 3 பண்ணீங்கன்னா 12, அதை பேஸ்ல வைங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 9, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 16 இல்லையா? அதோட இந்த பிராக்கெட்டும் க்ளோஸ். 9 minus 16/12. ஸோ இங்க என்ன வரப்போகுது? minus 5/12, minus 7/12, சாரி, minus 7/12 இல்லையா? தென் இங்க என்ன இருக்கு? 7/3 டிவைட்ல இருக்கு. அப்போ இது உல்டா ஆகும் இல்லையா? 12/7 ஆயிடும். இது ஃபுல்லா போயிட்டு 7/3 into minus 12/7 இப்படி ஆகுமா? இதை சிம்பிளிஃபை பண்ணி இங்க எழுதிருக்கேன். 7க்கு 7 கட், 3க்கு 4 ஸ்டார் கட். இப்போ -4. இப்போ இங்க என்ன இருக்கு? 11/2. இங்க ஒரு மைனஸ், உள்ள ஒரு மைனஸ், ரெண்டும் சேர்ந்து பிளஸ் ஆகும். பிளஸ் 2 4 சார் 8, 8 plus 11 19/2. 19/2 எங்க இருக்கு? ஆப்ஷன். சோ இங்க கன்ஃபியூஷனே வேண்டாம். நான் இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் தான் இப்படி எழுதியிருக்கேன். இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் இங்க எழுதியிருக்கேன். மத்த எல்லாமே உங்களுக்கு நார்மல் ஸ்டெப்லயே சொல்லிட்டேன். பேப்பர் பென்ல எல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் போகாதீங்க. நான் ஃபிராக்ஷன்ல இருக்கு, அதுலயும் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு. பி சேஃப். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். இதுவும் பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷன்ல இருக்கு, மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு இல்லையா? மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எல்லாத்தையுமே இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்திக்கும். 4 3 சார் என்ன? 12, 12 plus 1 என்ன? 13. இப்போ 13/4. நான் இதை ஃபுல்லா அப்படியே ஃபர்ஸ்ட் எழுதுறேன். ஓகே. 13/4 ரைட், டிவைடட் பை bracket 1/4 னா 4 1s are 4, 4 plus 1 5/4 இல்லையா? 5/, ரைட், மைனஸ் 0.5 கொடுத்துருக்காங்க. ரைட், bracket open, 2 2s are 4, 4 plus 1 5, 5/2 minus 1/12. இருங்க, நான் என்ன பண்றேன்? உங்களுக்கு கிளியரா தான் இருக்கும். ஓகே. ஸோ எல்லாம் பிராக்கெட்டும் இங்க க்ளோஸ். சரி, இதை வேணும்னா நம்ம ஈஸியா பண்ணலாங்க. 5 வந்து 3 சார் கேன்சல் ஆகுது. கீழே என்ன வரும் உங்களுக்கு? 1/3. ஃபைன். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், உள்ளுக்குள்ள இருக்கிற பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க. இங்க நான் ஒரு மெத்தட் சஜஸ்ட் பண்றேன். பேஸ் பாருங்க, சேம் ஆக்க முடியுதா இதையும் பாருங்க. ஏன்னா இங்க பண்ணலாம் அந்த மாதிரி. 2 வந்து இன்டூ 6 பண்ணீங்கன்னா 12. இப்போ மேலேயும் இன்டூ 6 பண்ணோம். மேலே இன்டூ 6 பண்ணீங்கன்னா 30. 30 minus 1 என்ன? 29. அப்போ இது அப்படியே 29/12 ஆயிடும். இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ்லாம் நல்லா யூஸ் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி கொஸ்டின்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா வேற வேற நம்பர்ஸ் சேம் பண்ண முடியாத ஒரு கண்டிஷன். ஓகே. தென் அப்ப இந்த பிராக்கெட்டை நமக்கு க்ளோஸ் இல்லையா? தென் 0.5, சப்போஸ் 0.5 உங்களுக்கு குழப்பமா இருந்தால் 1/2 ஆகவும் மாத்திக்கும். சரியா? நோ ப்ராப்ளம். இங்க மைனஸ் இருக்கு, இங்க 5/4 இருக்கு.
ஓகே, தென் இதை சால்வ் பண்ணீங்கன்னா இந்த பிராக்கெட் அப்படியே க்ளோஸ். லாஸ்ட்ல இதை உல்டா பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க என்ன இருக்கு, இங்க நம்ம எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இல்லையா. இந்த 1/2 இன்டூ 29/12 அப்படியே பண்ணிக்கலாம். 2 × 12 என்ன வரப்போகுது 24. அப்போ 29/24 இல்லையா, 29/20. நான் சொன்ன மாதிரி ஈக்குவல் பண்ண முடியுதா பாருங்க. 4 × 6 பண்ணா 24, மேலே இன்டூ 6 பண்ணீங்கன்னா 30. 30 - 29 என்ன வரப்போகுது 1, கீழே என்ன வரப்போகுது 24 இல்லையா. அப்ப நான் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். 1/24 வந்துருச்சு. தென் 13/4 divided by 1/24. அப்ப அது இன்டூ ஆச்சுன்னா மேல போயிடும் இல்லையா. 24/1. இது அப்படியே 6 போகும். 13 6 78 divided by 1/3. அதனால் இன்டூ 3 நீங்க எழுதலாம். ஸோ 78 × 3 என்ன 4, remaining 2, 234. ஆப்ஷன் B. கொஸ்டின் சூப்பரா இருக்கு. ஸோ அப்படியே பண்ணிட்டேன். இந்த பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லை, எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டதுனால நான் அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், எல்லாமே டிஃப்ரெண்டா நம்மள கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணோன்னே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா பெட்டரா புரியும் இது. ஓகேவா, லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா பெட்டரா புரியும். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், பவர்ல மைனஸ்ல இருந்தால் இப்போ 3 பவர் -2 இருந்துச்சுன்னா அதை நம்ம 1/3² எழுதலாம்னு சொன்னேன் இல்லையா. அப்போ இங்கேயே 1/3 பவர் -2 இருந்துச்சுன்னா அப்ப நான் இதை எப்படி எழுதலாம், 3² எழுதலாமா இல்லையா. சி, இது மொத்தத்துக்கும் பவர் -2 இருந்தாலும் 1 நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1 தான் இல்லையா. அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்ப இந்த 1/3 ஹோல் பவர் -2 நான் 3² எழுதலாமா, தாராளமா எழுதலாம். அப்ப இதை நான் 3² எழுதலாம், இதை நான் 2³ எழுதலாம். கரெக்டா. அப்போ இது 3² - 2³ கரெக்டா. அது ரெண்டும் இந்த மாதிரி ஒரு பிராக்கெட்ல இருக்கட்டும் இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா பெட்டரா புரியும், ஸ்கிப் பண்ணிருந்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். சரி, இதுக்கு நான் அப்புறம் வரேன். இப்போ இதை நம்ம தனியா க்ளோஸ் பண்ண பார்க்கலாமா. இதுக்கும் பவர் 4 இருக்கு, இதுக்கும் பவர் 4 இருக்கு. ஸோ நம்ம இதை ஒன்னா சேர்த்தும் எழுதலாம். அதாவது -3/2 இன்டூ 5/3 ஹோல் பவர் 4. எல்லாத்துக்குமே 4 இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த -3க்கு இந்த -3 கட்டு. எனிவே இங்க -1 இருக்கும். ஸோ இங்க கடைசியில உங்களுக்கு என்ன கிடைக்கும், -5/2 ஹோல் பவர் 4 இல்லையா. ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா -5/2 the whole power 4. அடுத்து என்ன வரப்போகுது, டிவைடட் பை, இங்க நான் 1/4 பவர் -2 இருக்கு இல்லையா. அதை நான் என்ன எழுதலாம், 4². அதாவது 4² 16 இல்லையா, டிவைடட் பை 16 பிளஸ் the -5/2 the whole power 4. ஓகே, ஸோ இங்க 3² பண்ணீங்கன்னா 9 வரப்போகுது, 2³ பண்ணீங்கன்னா 8, 9 - 1 என்ன, சாரி 9 - 8 என்ன 1. இந்த டிவைடட் பை 16. இங்க என்ன இருக்கு, பிளஸ் -5 பவர் பண்ணீங்கன்னா பவர் 4 பண்ணீங்கன்னா என்ன வரப்போகுது, -5 × -5 × -5 × -5. அட்லாஸ்ட் மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன பிளஸ். அப்போ உங்களுக்கு பிளஸ்ல தான் வரப்போகுது. 5 5s are 25, 25 5s are 125, 125 5s are 685. Yeah, divided by 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ காமனா இருக்கிறது இந்த 16 தான். தென் 625 plus 1 626. ஸோ இதை நான் கேன்சல் பண்ணேன்னா 2 டேபிள்ல தான் கேன்சல் ஆகும். 2 3s are 2 1s are 2 3s are divided by 8. வேற எதுவும் கேன்சல் ஆகாது. 313/8 ஆப்ஷன் பில. என்ன கேட்டா இதுவுமே தரமான கொஸ்டின். இதை நீங்க சேர்க்கணும்னு இல்ல, தனித்தனியா வேணும்னாலும் பண்ணுங்க. -3/4 3/4 கட் ஆயிட்டு -1 மட்டும் தான் நிற்கும். தனித்தனியா 5/4 2/4 நீங்க பண்ணாலும் இதே தான் வரும். அண்ட் தென் நான் என்ன பண்ணேன், இதை தனியா உங்களுக்கு போட்டு காமிச்சேன். லாஸ்ட் வீடியோல இன்னும் பெட்டரா புரியும். டிவைடட் பை 16 பண்ணோம். ஸோ
இன்னைக்கான கொஸ்டின் அந்த லெவல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மேல போனோம் இல்லையா, அந்த லெவல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. போர்ட் மாஸ் சிம்பிளிஃபிகேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் சாப்டர் டஃப்பான வேற லெவல் சாப்டர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், அதாவது நான் உங்களுக்கு எந்த சாப்டர் எடுத்துட்டு வந்தாலும் இப்படி அனலைஸ் பண்ணி அதுல ஆல்மோஸ்ட் ரிப்பீட்டடா இருந்தா சில கொஸ்டின் தான் எடுப்பேன். ஒரே கொஸ்டினே அப்படியே மாடல் அப்படியே ஒரு 20-25 கேட்டிருந்தாங்கன்னா 2ல இருந்து 3 தான் அதுல தேர்ந்தெடுப்பேன். ஸோ மேக்ஸிமம் எதுவுமே மிஸ் ஆகாத மாதிரி. ஸோ இந்த போர்ட் மாஸ் சிம்பிளிஃபிகேஷன் எப்படி இருந்துச்சு மறக்காம நீங்களும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்த சாப்டர்ல ஒரு புது சாப்டர்ல பயங்கரமான சாப்டர்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.